12 ராசிகளுக்கான பிரத்யேக கோயில்கள், அதாவது தொழிலில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும், தடைகள் இருந்துட்டு இருக்கு, அந்த தடை விலகணும். மேச ராசி அப்படின்னாவே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய திருக்கோவில் என்றால் நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவில். ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய சாதனைகளையும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, கடகராசியை பொறுத்தளவுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்தார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கம். கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி கோயில் வழிபாடு செட் ஆகும்? திருவெண்காடு புதன் கிழமை அன்று காலையில் 6 to 7 அந்த புதன் ஓரையில் வழிபாடு செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். துலாம் ராசிக்கு திருமலை திருப்பதி தான். விருச்சிகம் என்றாலே இவங்க கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. தனுஷ ராசி நேயர்களுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் தான். மகர ராசியை பொறுத்தளவுக்கு காளிகாம்பாள் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு பழனிமலை முருகன் வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். ஜீவன ரீதியான அற்புதமான மாற்றங்களை தரும். பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் 12 ராசிகளுக்கான பிரத்யேக கோயில்கள், அதாவது தொழிலில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும், தடைகள் இருந்துட்டு இருக்கு, அந்த தடை விலகணும், அந்த மாதிரி எந்த தேவைகள் இருந்தாலும் இந்த கோயில் வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் சார். அதில் முதல்ல மேஷ ராசிக்கு எந்த கோயில் வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் சார்? மேச ராசி அப்படின்னாவே இது ஒரு சர நெருப்பு தத்துவ ராசி. பொதுவாகவே தான் செய்யக்கூடிய தொழிலில் மிகுந்த நேர்மையும் உண்மையும் சத்தியத்தையும் கடைபிடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அந்த ப்ரொஃபஷனல் ரீதியாக ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அத்தனை யோகமும் கொண்ட ராசியாக தான் இந்த மேசராசி நம்ம கருத முடியும். பொதுவாகவே இவர்கள் வாழ்க்கையில் மற்றவங்கள எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தாமல் தன்னுடைய தொழிலை தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யக்கூடியவன். கடமை உணர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தொழில் ரீதியாக அந்த ஜீவனஸ்தானம் ஏதாவது ஒரு வகையில் வலிமை இழக்கும் பட்சத்தில் இவங்களுடைய கௌரவம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். ரொம்ப சிரமத்தை எதிர்கொள்வாங்க. மற்றவங்களோட அனுசரித்து போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். கடின உழைப்பை கொண்ட இவர்களுக்கு இதெல்லாம் மன ரீதியாக ரொம்ப கடினமான பாதிப்பு ஏற்படும். மேச ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய திருக்கோவில் என்றால் நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவில். இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஒரு 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் அவருடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா தொழில் முடக்க சார்ந்த விஷயங்கள், ஒரு நல்ல வேலை கிடைக்கல, கூட்டு தொழில் வளர்ச்சி இல்லை, வியாபாரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவில் என்பது மிகப்பெரிய மாற்றங்களையும் தொழில் அபிவிருத்திகளையும் தன்னிறைவான வருமான வாய்ப்புகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு கோயிலாக அமைகிறது. இது இந்த மாற்றம் என்பது குறுகிய காலத்தில் அவங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இதை அவங்க உணர்ந்து பார்க்கணும். கண்டிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடை சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிச்சயமாக எந்த சிரமமும் இருக்காது. தொழிலில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக திகழ்வார்கள். அதே சமயம் வேலை வாய்ப்பில் இவர்கள் தகுதி திறமைக்கான சரியான வேலை வாய்ப்பை பெற்று மகிழ்வார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அழுத்தமாகவே பதிவு செய்கிறோம். ஓகே. அடுத்து ரிஷப ராசி நேயர்கள் எந்த கோயில் வழிபாடு செஞ்சால், எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் மாற்றங்கள் ஏற்படும்? ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அன்பர்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு சிக்கல்கள் இதெல்லாமே ஒன்றும் பெரிய அளவில் வந்துடாது. இவங்களுக்கு இயற்கையாகவே தொழில் நல்லபடியாகவே அமையும். சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஒரு அற்புதமான தொழில் முன்னேற்றத்தையும் வியாபார விருத்தியையும் நல்லதொரு வேலை வாய்ப்பையும் கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய சாதனைகளையும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். குறிப்பாக இவர்களுக்கு இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இயற்கையாகவே அமைச்சு கொடுக்கும். அந்த தடைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை நிச்சயமாக அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்று வழிபாடு செய்தார்கள் என்றால் அந்த தடைகள் யாவுமே நீங்கி
தொழில் ரீதியான முன்னேற்றம் என்பது தன்னிறைவாக வரும். ஜீவன ரீதியான வளர்ச்சியும் உண்டு. வேலை வாய்ப்பில் இவங்களுடைய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். மிதுன ராசிக்கு எந்த மாதிரி கோயில் வழிபாடு பண்ணணும், எந்த முறையில் வழிபாடு செய்யணும்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கும் இது காற்று தத்துவ ராசிங்கிறதுனால அறிவுபூர்வமான நடவடிக்கையை முன்னெடுத்து தான் இவங்களுடைய தொழிலில் அமையும். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல ஆலோசனை சொல்கிறது மற்றவங்களுக்கு பலிக்கும், இவங்களுக்கு பலிக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது மற்ற இடத்துல அடிமைத்தனமான ஒரு வேலை வாய்ப்பு பார்க்குறதோ அல்லது ஒரு தொழிலில் கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்களையோ செயல்படாமல் தனித்து சொந்த காலில் நிற்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, குறிப்பாக வியாழக்கிழமை அன்று சென்று முருகனை தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் மதிய வேலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மதிய வேலையில் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மிதுன ராசி சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் அபிவிருத்தி தன்னிறைவாக வந்து சேர்ந்துடும். அவங்களுடைய கனவு, லட்சியம், ஆசைகள் எல்லாமே வென்றெடுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பு வந்து சேரும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல் இருந்தால் கூட அது தீர்ந்து போயிடும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும். இவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு மாற்றங்கள் 100% வரும் அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்தை உணர்ந்து நிச்சயமாக நன்மை பெறுங்கள். கடக ராசிக்கு தொழிலில் பிரச்சனைகள் குறையிறதுக்கு எந்த கோயில் போகணுங்க சார்? அதே மாதிரி எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்க சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய தொழில் முன்னேற்றம் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நினச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கும். ஆனால் இவர்களுக்கு இந்த தொழில் ரீதியாக முடக்க வர்றதோ அல்லது கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வருதோ, ஒரு வேலை வாய்ப்பில் இன்னல்கள் வருதோ, இதுக்கெல்லாம் ஜீவனஸ்தான வலிமையின்மை தான் காரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட அன்பர்கள் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்தார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும். சாதனையாளர்களாக திகழ்வதற்கு உண்டான அத்தனை வாய்ப்பையும் வாரி வழங்கிடுவார் வைத்தீஸ்வரன். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு என்பது செவ்வாய்க்கிழமையில் அமையும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், முடங்கி கிடந்த தொழில் கூட மிகப்பெரிய விருத்தியை நோக்கி போகக்கூடிய ஆரம்பத்தை தரும். பர்டிகுலராக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் இவங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு அந்த மாற்றங்களை தரக்கூடிய ஒரு திருக்கோவிலாக வைத்தீஸ்வரன் கோவில் நிச்சயமாக உண்டு. ஒரு முறை தரிசனம் செய்தாலே மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக இது தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த கோயில் வந்து சிறப்பான முன்னேற்றங்களை தரும், எந்த மாதிரி வழிபாட்டு முறை செய்யணும்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சுயமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய அறிவாற்றலும் தனித்திறமையும் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான முடக்கங்கள் எந்த நேரத்தில் வரும் அப்படின்னா ஜீவனஸ்தானம் ரொம்ப கடுமையாக பாதித்தா தான் அவங்களுக்கு தொழில் ரீதியான முடக்கங்கள்லாம் வரும். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு ஸ்ரீரங்கம் மிக சிறப்பான வெற்றிகளை தரும். குறிப்பாக சொல்லணும், சிம்மராசியை சேர்ந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று வெள்ளிக்கிழமை அன்று மல்லிகை மலரால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார்கள் என்றால் இவர்களுடைய தொழில்ங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறும். ஜெட் வேகத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதேமாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, அரசு துறை சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துருக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்பு 100% கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபில் போய் போகிறோன்னா அப்படின்னா ஸ்ரீரங்கம் போய் தரிசனம் செய்து வந்தாலே நிச்சயமாக அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை தன்னிறைவாக வழங்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக வழங்கக்கூடிய திருக்கோவில் என்றால் அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவில் தான். கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி கோயில் வழிபாடு செட் ஆகும் சார்? தொழிலில் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய ராசினர் தான் இந்த கன்னிராசினர். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான சிக்கல்கள் வந்தால் இவங்களுடைய புத்திசாலித்தனமான நடவடிக்கையிலே அதையெல்லாம் சரி செய்யும். இருந்தாலுமே இவர்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமை இழக்கும் பொழுது சில சிக்கல்களை சந்திப்பாங்க. கூட்டு தொழிலில் சிக்கல் அல்லது தொழில் ரீதியான முடக்கங்கள், தன்னுடைய உழைப்புக்கு தகுதிக்கு உண்டான வளர்ச்சி இல்லாமல் தடுமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைமுறைக்கும். இவர்கள் வந்து திருவெண்காடு அங்கே வந்து 3 தீர்த்தங்கள் உண்டு. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்தன தீர்த்தம். இந்த 3 தீர்த்தங்களில் நீராடி புதன்கிழமை அன்று காலையில் 6 to 7 அந்த புதன் ஓரையில் வழிபாடு செய்தார்கள் என்றால் பச்சை பட்டு உடுத்தி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை முறையாக மேற்கொண்டு நிச்சயமாக இந்த வழிபாடு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். தொழிலில் ஒரு தன்னிறைவான எதிர்காலத்தை இவங்க நிச்சயமாக உருவாக்குவாங்க. யாரையும் சார்ந்திருக்காமல் இவங்களுடைய தனித்திறமையை இவங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய விருத்தியை எடுத்துகிட்டு போகும். மிகப்பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு அதிகார ஆளுமைத்திறனோட
நிர்வாகம் செய்யக்கூடிய வலிமையை இவங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ அல்லது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு வேலையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான பலன் தரும். ஒரு முறை திருவெண்காடு சென்று வழிபாடு செய்து வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய எல்லா மாற்றங்கிறது ரொம்ப குறுகிய காலத்தில் நிச்சயமாக கிடைக்கும். சார், துலாம் ராசிக்கு எந்த கோயில் வந்து தொழில் முன்னேற்றம் தரும், என்ன வழிபாடு செய்யணும்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மிக இனிமையாக பழகக்கூடிய தன்மையும் தன்னுடைய இந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வலிமையும் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து தன்னுடைய தொழில் ரீதியான வளர்ச்சியை ஒரு தன்னிறைவாக சுவீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா திருமலை திருப்பதி தான். ஏழுமலையானை வழிபாடு செய்யும் பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் மிக அற்புதமாக வந்து சேரும். இது வரைக்கும் தொழில் ரீதியான எந்த விதமான சக்ஸஸும் நான் பார்க்கல. ரொம்ப கடினமான சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறேன், ரொம்ப சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறேன். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை, நல்ல வேலை தகுதிக்கு திறமைக்கான ஒரு வேலை அமையலை. இந்த மாதிரி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசியினர் நிச்சயமாக வளர்குறையில் வர்ற திங்கட்கிழமை அன்று ஸ்ரீவாரி பெருமானை திருமலையில் போய் தரிசனம் செய்தார்கள் என்றால் அற்புதமான மாற்றங்கள் உண்டு. துலாம் ராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியாக தரக்கூடிய ஒரே திருக்கோயில் திருமலை திருப்பதி. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனுபவ ரீதியாகவும் நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத யதார்த்தமான முன்னிலை. விருச்சிக ராசிக்கு எந்த கோயில் வழிபாடு தொழிலில் முன்னேற்றம் தரும், எந்த மாதிரி வழிபாட்டு முறை கரெக்டாக இருக்கும்? விருச்சிகம் என்றாலே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆழ் மனதை குறிக்கும். ஒரு ரகசியமான விஷயங்கள், புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பெறுகிறார்கள் என்றால் அவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களாம். தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சிரமத்தை அனுபவிப்பாங்க. மேலதிகாரிகள் ரொம்ப ஒரு முரண்பட்ட ஒரு விஷயங்களை கடைப்பிடிக்கிறது, வார்த்தை பிரயோகங்கள் சரியில்லாத ஒரு தன்மையில் இது பண்ணுறது, ஒரு தொழிலில் ஒரு நிம்மதி இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கிறது, ஒரு வேலை வாய்ப்பு சரியாக பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது, இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு உண்டான குணாதிசயம். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு, இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பது இவங்க கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. சூரிய நமஸ்காரம் சூரியன் வர்றதுக்கு முன்னே பண்ணணும். அதாவது சூரியன் வருவதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பே அதிகாலையில் எழுந்து கிழக்கு முகமாக நின்று, இவர் வந்து பார்த்திங்கன்னா நமஸ்கார பிரியன். சூரியன் வந்து நமஸ்கார பிரியன். நீங்கள் கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத வாரி கொடுத்துருவார். அப்பேற்பட்ட வலிமை பெற்ற சூரிய பகவானை தொடர்ந்து 3 மாதங்கள் வழிபாடு செய்தாலே இவங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் ஓடி போயிடும். அற்புதமான வெற்றிகளை நிச்சயமாக பெற ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான வெற்றிகளும் முன்னேற்றங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒன்றே மிகப்பெரிய ஜீவன மேன்மையும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் நல்ல வேலை வாய்ப்பையும் தகுதி திறமைக்கான முன்னேற்றங்களையும் வழங்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாகவே இதில் பதிவு செய்கிறோம். தனுஷ ராசி நேயர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு என்ன வழிபாட்டு முறைங்க சார்? காஞ்சி காமாட்சி அம்மன் தான். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெற வேண்டும் என்றால் ரொம்ப சுணக்கமாக இருக்குது, வியாபார விருத்தி இல்லை, கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இல்லை, சொந்த தொழில் செய்வதற்கு உண்டான முயற்சி நிறையா எடுக்கிறேன் ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொன்னோன்னா அது சக்ஸஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். குறிப்பாக அதிகார பதவியை மிக எளிதாக சுவீகரிக்கிறதான ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். அதிகார பதவியில் போய் மிக சிறப்பான வெற்றிகளை சாதிக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு. இவர்கள் வந்து காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக 100% மாற்றங்களை சந்திப்பார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மகர ராசிக்கு எந்த கோயில் வழிபாடு ஒரு முன்னேற்றத்தை தரும்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு சர மண் தத்துவ ராசிங்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து ரொம்ப விரும்பி ஆர்வத்தோடு செய்யக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு காளிகாம்பாள் வழிபாடு, இந்த காளிகாம்பாளை வந்து ஒரு சனிக்கிழமை அன்று போய் வழிபாடு செய்யும் பொழுது பல அற்புதமான மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த மல்லிகை மலர் மாலை சாற்றி முறையாக வழிபாடு செய்யும் பொழுது மகர ராசி சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் விளக்கும். சனி பகவானால் வரக்கூடிய இன்னல்கள் யாவுமே நீங்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கிறது எதிர்பாராத அளவுக்கு வந்து சேரும். தன்னுடைய சுய ஆளுமை திறனை
செய்யக்கூடிய தொழிலில் அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயமுமே உலகத்துக்கு தெரிஞ்சால் தான் அது விருத்தி அடையும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு சக்தி காளிகாம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் காளிகாம்பாள் திருக்கோயிலுக்கு சென்று முறையாக வழிபாடு செய்யும் பொழுது குறுகிய காலத்திலே தொழில் ரீதியான வளர்ச்சி, அபரிவிதமான முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு, தடைப்பட்ட தொழிலோட மறுபடியும் ஒரு வீறு கொண்டு வெற்றி நடை போடுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். சரியான பொருத்தமான தகுதி திறமைக்கான ஒரு வேலை வாய்ப்பையும் நிச்சயமாக அவர்கள் பெறுவார்கள். கும்பராசினியர்களுக்கான பிரத்யேக கோயில் என்னவா இருக்கும்? கும்பராசியை சேர்ந்தவர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அந்த காற்று தத்துவம் அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனமும் அறிவுத்திறனும் இவர்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு பழனிமலை முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஜீவனமின்மை தருவார். கும்பராசியை சேர்ந்தவங்கெல்லாம் ஒரே ஒரு முறை பழனிமலை போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் நீங்கிடும். ஒரு நல்ல வேலை அமையலையா கண்டிப்பாக அமைஞ்சிடும். நல்ல தொழில் அமையலையா சிறப்பான தொழில் அமையும். கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்களில் இவங்க நினச்ச மாதிரியான நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. அதன் வழியிலேருந்து வளர்ச்சிங்கிறது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகும். இது நீர்த்தத்துவ ராசியோட தொடர்பாகிறதுனால இந்த உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழிலில் கொடிகட்டி பார்க்குறவங்கள்லாம் இந்த கும்பராசி சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அற்புதமான தன் அருளாசியை வழங்கக்கூடிய வல்லமை பழனிமலை முருகனுக்கு உண்டு. அந்த பழனிமலை முருகனை ஒரு முறை தரிசனம் செய்தாலே இவர்களுடைய ஜீவன ரீதியான சிக்கல்கள் இருந்தெல்லாம் நிச்சயமாக மீண்டு வருவார்கள் அப்படிங்கிறத மாட்டுக்கட்டாள். அடுத்து மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரி கோயில் வழிபாடு நல்லா இருக்கும்? மீனம் என்றாலே இயற்கையாகவே தன்னுடைய சுய ஆளுமை திறனோட ரொம்ப இணக்கமான சூழ்நிலை பொதுமக்கள்கிட்ட வெளிப்படுத்தி அந்த தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய ராசி. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தொழிலில் கொஞ்சம் ஏதாவது சின்ன சிக்கல் வந்துச்சுனாலே அப்படியே மடங்கி வந்துடுவாங்க. ரொம்ப மனதளவில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசியினர். ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது பிரச்சனை நினச்சிட்டாங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படிப்பட்ட இவர்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் ஜீவன ரீதியான அற்புதமான மாற்றங்களை தரும். மனசில் ஒரு சின்ன சங்கடம் கூட இல்லாமல் அந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை இவங்க நிச்சயமாக பெறுவாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விக்ரமாதித்தன் வழிபட்ட காளி ஒன்று இருக்கிறது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இது சிறப்பு. இந்த சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு விக்ரமாதித்தன் வழிபட்ட அந்த கோவிலில் போய் இவங்க வழிபாடு செய்தார்கள் என்றால் விக்ரமாதித்தனுக்கு இணையான ஜீவன ரீதியான வெற்றிகளை இவர்கள் பெறுவார்கள். தன்னுடைய முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் மிகப்பெரிய ஆளுமைத்திறனோட தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியினர் அவர்கள். அவர்களுக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்றும் சென்று வழிபாடு செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பிரத்யேக கோயிலுமே அதோட வழிபாட்டு முறையில் பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.